நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னையில் கடந்த 2 நாட்களாக எதிர்பாராத அளவுக்கு மழை குட்டித்திருத்த நிலையில் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. குளம் போல் சாலையில் மழைநீர் தேங்கி நின்ற நிலையில் பள்ளங்கள் தெரியாமல் மிகுந்த சிரமத்துடன் வாகன ஓட்டிகள் பயணித்தனர். சென்னையில் தொடர்ந்து பெய்த கனமழையால் வியாசர்பாடி ஜீவாநகர் சுரங்கப்பாதையில் முழங்கால் அளவுக்கு மழை நீர் தேங்கியது. பொதுமக்கள் தங்களது அத்தியாவசிய தேவைகளுக்காக மழை நீரில் சிரமத்துடன் நடந்து சென்றனர். பெரம்பூர் பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கி நின்ற நிலையில் அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட நீர் மீண்டும் பாரதி சாலையில் தேங்கி நின்றது. இந்நிலையில் பேருந்தில் சென்ற பயணிகளும் வாகன ஓட்டிகளும் சிரமத்துடன் சென்றனர். தொடர் கனமழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக மெரினா கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் அதனை மீறி பொதுமக்கள் சென்றனர். கடற்கரையில் தேங்கி நின்ற மழை நீரில் குழந்தைகள் விளையாடினர். சென்னை வியாசர்பாடி, சஞ்சய் நகர், பட்டேல் சாலை உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளித்த நிலையில் கழிவு நீரும் வெளியேறியதால் வாகன ஓட்டிகளும் குடியிருப்பு வாசிகளும் அவதியடைந்தனர். மழைநீரை வெளியேற்றுவதற்கான மோட்டார்களுக்கு டீசல் இல்லாததால் அப்பணியில் தொய்வு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரை புது கணேஷ் நகரில் குளம் போல் மழை நீர் தேங்கியது. மழைநீர் வீட்டின் உள்ளே வராமல் தடுக்க குடியிருப்பு வாசிகள் மணல் மூட்டைகளை வாசலில் முன்னெச்சரிக்கையாக அடுக்கி வைத்திருந்தனர். வடிகால் வசதி இல்லாததாலேயே மழைநீர் சாலையில் தேங்கி நிற்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். சென்னை வேளச்சேரி விஜயநகர் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள சாலை மிகவும் மோசமாக குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டு பயணித்தனர். மேலும் ஆங்காங்கே சாலையில் மழை நீர் தேங்கியதால் விபத்து ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்திலேயே இருசக்கர வாகன ஓட்டிகள் பயணித்தனர். சென்னை ஓட்டேரி புரசைவாக்கம் சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாக்கினர். சென்னை சேத்துப்பட்டு அருணாச்சலம் 2வது தெருவில் பழமையான வீட்டின் சுவர் சரிந்து விழுந்ததில் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் சேதமடைந்தது. சென்னை மாதவரம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்துக்குள் மழைநீர் புகுந்ததால் மழைநீரிலும் மக்கள் உணவருந்தினர். மழைநீர் தேங்கி கிடந்த நிலையில் உணவகத்துக்குள் எலி சுற்றுவதால் சுகாதாரமற்ற நிலையில் காணப்படுகிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.